ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு பாயாசம், மலையாளத்தில் பருப்பு பிரதமம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்து வானலில் போட்டு சூடாக்கணும். ரொம்ப வேலை செய்ய வேணாம், சூடானா போதும். இன்றைக்கி என் பையனோட பர்த்டே, அதுக்காக தான் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு சூடாகிடுச்சு. இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மிதக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா இது மாதிரி வெந்திருக்கும். அந்த டைமில் அதை லைட்டாக குழச்சி வைங்க. அப்படியே இப்போ 2 தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். 1 கிலோ வெல்லம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் வேணும். 25 கிராம் திராட்சை, 25 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 கீத்து தேங்காய் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி 50 நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காவெல்லாம் அதில் போட்டுடணும். 2 தேங்காய் திருவியிருக்கேன், 2 தேங்காவையும் அதில் போடுறேன். இந்த பாயசம் தேங்காய் பாலில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தேங்காய் பாலில் கொஞ்சம் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கையால் இது பண்ணி பிசைஞ்சு வடிகட்டி ஒரு பால் எடுத்துக்கணும். இதுக்கு 2 பால் தேவை. ஃபஸ்ட்டு பிழிஞ்சு ஒரு திக்காக கிடைக்கும், அது ஃபஸ்ட்டு பால்னுவாங்க. அடுத்து 2வது பால் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பால் தான் எடுத்துகிட்ருக்கேன். பிழிஞ்சு இப்படி வைக்கிறேன். இந்த தேங்காய் வீணாக்க வேண்டாம். இதை சட்னிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பொரியலில் குழம்புலலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வீணாகாது. அவ்வளோவா ஒன்றும் சத்து போயிருக்காது. நம்ம கையால் தான் பிழிகிறோம். மிக்சியில் பிழிஞ்சால் பாயசம் சீக்கிரம் கெட்டு போயிடுன்றாங்க. அதனால் நான் மிக்சியில் பிழியறதில்ல, அடித்து கையால் தான் பிழிவேன். இப்போ இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பால். அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். திருப்பியும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பியும் அது மாதிரி மேஷ் நல்லா பண்ணி பசைஞ்சு திருப்பியும் வடிகட்டி 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 பாலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் நெய் ஊற்றுறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே, உருகின உடனே வெல்லம் 3/4 கிலோ வெல்லத்தை அதில் போடலாம். நான் 1 கிலோ பொடி பண்ணி வச்சுருக்கேன். இனிப்பு இல்லைன்னா சேர்த்துக்கலாம், ஆனால் 3/4 கிலோ போதும். ரொம்ப இனிப்பு வேணுன்றவங்க 1 கிலோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கையெடுக்காமல் செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம கையை எடுக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அந்த நெய்யும் வெல்லமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் வாசனை. பாருங்க எவ்வளோ கழஞ்சி அழகாக வந்திருக்கு. இப்போ அந்த பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். அதை நல்லா ஒரு ட்ரிப்பு இப்படி கடைஞ்சிட்டு அதில் சேர்க்கணும். அந்த வெல்லத்தில் சேர்க்கலாம், அடுப்பில் சேர்க்கலாம். வெள்ளத்தில் அப்படியே கொஞ்சமாக எடுத்து கிளறிட்டே சேருங்க, இல்லை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. அந்த பாத்திரத்தில் அந்த பால் எடுத்து ஊற்றி திருப்பி அதை பண்ணி வச்சுக்கலாம் வீணாகாமல். அதில் பருப்பு இருந்தால் நல்லா கையெடுக்காமல் இப்போ கிண்டணும். பாசி பருப்பை போட்டுட்டு நல்லா கிண்டி ஒன்றா ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு முட்டை முட்டையை வரும். அந்த டைமில் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம், அதை எடுத்து இப்போ போட்டுடலாம். இப்போ ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். 3ஐயும் ஒரு கொதி வரணும். கொதி வர வர கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2வது பாலை தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். 2வது பாலை ஊற்றிட்டேன், கிளறிட்டே இருக்கேன். திருப்பியும் அது கொதிக்கணும் ஒரு தடவை. இது நல்லா அது இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு பால், அதாவது திக்காக இருந்தது, அதை எடுத்து ஊற்றிடணும்.
ஊற்றி அதையும் நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் இதை கிளறுறோமோ அந்த அளவுக்கு இந்த பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப 2-3 நாளைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வாணலில் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை அதில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஒரு பொன்னிறமாக ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தேங்காவை மட்டும் அந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். அதே நெய்யில் முந்திரி பருப்பு 2ஆக பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக போடனாலும் போடலாம். போட்டு அதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணுவோம். அதுக்குள்ளே ஏலக்காவும் பிடிச்சி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு, அதை சேர்த்துடலாம். அடுத்து திராட்சை போட்டிருக்கேன். திராட்சையும் நல்லா உப்பி வர்றப்ப பாயசத்தில் சேர்த்துடலாம். அப்போ அந்த நெய்யையும் அதோடு சேர்த்துருங்க. பேலன்ஸ் உள்ள நெய்யையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க வைங்க. அருமையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்காக ஏலக்காய் தூளாக போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும். 2-3 நாள் கூட சூடாக்கி நீங்கள் சாப்பிட்லாம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.